Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus and we begin a discussion on materials production. நம்ம ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு வந்துட்டோம்னா சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் வந்து அப்ஜெக்டிவோட இருக்கும். அந்த அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி ஒரு அவுட்கம்மையும் மனசுல வச்சுக்கிட்டே அந்த பாடம் நடத்துவோம். ஆனா பாடம் நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு கான்கிரீட்டா நமக்கு என்ன இருக்கணும், கான்டென்ட் வேணும்ல, ஒரு மெட்டீரியல் வேணும்ல. அப்ப ஹவு ஆர் மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ்? அப்ப அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மெட்டீரியல், வாட் ஆர் த டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் தட் ஆர் அவைலபிள் டு அஸ் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Am I right? Now, இப்போ தொடங்குவோம். What is the first thing is teaching and learning materials அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னா டீச் பண்றதுக்கும் மெட்டீரியல் தேவைப்படுது, லேர்ன் பண்றதுக்கும் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஓகே, எதுக்கு சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதவுட் மெட்டீரியல், மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பிசிக்கல் காப்பியாவும் இருக்கலாம், அல்லது இட் கேன் பி த லிவிங் பர்சன். The person himself can be a material அப்படின்னு வரும் பொழுது this is considered to be the fundamental tool in education, in any subject learning. It is designed to make possible both teaching and learning activity. நமக்கு கிளாஸ் ரூம்னு வந்துட்டாவே டீச்சிங் அண்ட் லேர்னிங் தான். அப்ப இந்த டீச்சிங் லேர்னிங் ஹேப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு கையில என்ன வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும். மெட்டீரியல் தமிழ்ல என்னன்னு சொல்றோம்? உபகரணங்கள். உபகரணங்கள் அப்படின்னு சொல்றோம். அது விஷுவல் எய்ட்ஸ்ல டீச்சர்ஸ், விஷுவல் எய்ட்ஸ். இங்க வந்து பாட புத்தகம் அப்படின்னு வச்சுக்கலாமா, பாடப்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படிதான் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இடையின கொஞ்சம் டெர்மினாலஜிஸ்ல பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்ப நம் பாடம் பயிற்றுவிக்கணும்னா நம்ம கையில ஒரு புத்தகம் இருக்கணும், அல்லது அந்த ஆசிரியரே புத்தகமா மாறணும், அல்லது மாணவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜை வெளியில கொண்டு வந்து அதை வந்து என்னவாகணும் அப்படின்னா பாடப்பொருளாக மாற்ற வேண்டும். அப்ப இது எல்லாமே வந்து எனக்கு மெட்டீரியலுக்குள்ளார வரும். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப the material production and the material is one of the most important, which is observable part of the pedagogy. It's the most important. It is the substantial na, that is something which is concrete, which can be measured. நீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, அப்ப சரியான பாடம் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கையில இருக்க மெட்டீரியல் வந்து அதுக்கு அடையாளம். ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியரா இல்லையா அப்படின்னா என்ன மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியலை அந்த ஆசிரியர் எப்படி இன்னும் எம்பலிஷ் பண்றாரு ஆக்டிவிட்டிஸை வச்சு. அப்ப அந்த எஜுகேஷன் பெடகஜி, பெடகஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தட் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் டீச்சிங். மெத்தட் இருக்கலாம், நீங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கலாம், ஆனா இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், அந்த லெசன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ரைட். வாட் இஸ் தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ்? எதுக்கு சார் மெட்டீரியல்? நமக்கு மெட்டீரியல் இல்லாம ஏதாவது சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னா, மெட்டீரியல் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாலேஜை வந்து எஃபெக்டிவா டீச் பண்ண முடியாது. கையில புத்தகமே இல்லை சார் அப்படின்னு சொன்னா ஆசிரியர் பாட்டுக்கு நடத்தினா பையன் என்ன சொல்லுவான், நல்லதான் நடத்தினாரு, ஆனா ஒன்றும் இல்லை சார், கையில ஒண்ணுமே இல்லையே அப்படிமா. இதுதான் உயர்கல்வியில பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு கல்லூரிகள்ல எல்லாம். என்ன அப்படின்னா அந்த புக்ஸ் இன்னைக்கு, ஒரு காலத்துல அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லுங்களேன், இன்னைக்கு அதை ஒரு பிரச்சனையாவே சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் த பாம். கையடக்க ஒரு டிவைஸ்குள்ளார இந்த உலகமே வந்துருச்சு, எல்லா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. இருந்தாலும் ஒரே கம்ப்ளைண்ட் தான் மாணவன், என்ன அப்படின்னா எங்களுக்கு புத்தகம் கொடுக்கப்படவில்லை. இன்னும் அந்த ஸ்கூல்லே இருக்கிறாங்க, இன்னும் வளர்ந்து வரல. அப்ப ஆனா நாலேஜ் வந்து எஃபெக்டிவா டிரான்ஸ்மிட் ஆகணுமா, அப்ப அதுக்கு மெட்டீரியல் தேவை. இப்ப இந்த மெட்டீரியல் கையில வச்சுட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது அவன் படிக்க வைக்கலாம். So we can motivate the learner and material can help the students retain information. நம்ம பயிற்றுவித்தோம் நம்மளுடைய என்ன சொல்றது, பாடசாலையில நம்ம சொல்லி கொடுக்கிற விஷயத்த அவன் மனசுல நிறுத்தினானா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து
என்ன பண்ணணும்? எப்படி சார் நிறுத்த முடியும் அப்படின்னா, அந்த நேரத்துல கேட்கிறான், அப்புறம் மறந்துடுவான். சில விஷயத்த ரீடைன் பண்ணுவான். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது, ஓ இந்த பாயிண்ட தான் நம்ம வாத்தியார் நடத்தினாரு அப்படின்னு அவனா ரீகால் பண்றதுக்கு அந்த மெட்டீரியல் வேணும். அதே நேரத்துல இந்த மெட்டீரியல் அலாங் வித் மெட்டீரியல் we have the development of communication. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லெக்சிகன் அப்படிங்கிறது வரும், கிராமர் அப்படிங்கிறது வரும். நம்ம ஏற்கனவே இதை ஒரு மெத்தடா பார்த்தோம். Is there anybody who would tell me what is the method that integrates both content and communication? Content communication ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் பார்த்தோம்ல டீச்சிங் மெத்தட்ல. ஓகே, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. ஆனா அப்படி ஒரு மெத்தட் இருக்கு, அது என்னன்னு போய் பாருங்க. கான்டென்ட்டையும் அதே லாங்குவேஜையும் சேர்த்து இன்டகிரேட் பண்ற ஒரு மெத்தடாலஜி, அதுவும் இங்க நடக்கும். இந்த மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்க சப்ஜெக்டையும் டீச் பண்ணுவீங்க. என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அந்த சப்ஜெக்டுடைய நாலேஜும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவனை அதாவது கிளாஸ்ல கவனிக்கிறத அவனால திருப்பி ரீகால் பண்ணி அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை படிக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய வெக்காபுலரியை படிக்கும்போது சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் வெக்காபுலரியும் கெயின் ஆகும். அதனால மெட்டீரியல் இஸ் வெரி வெரி important. Sir, is it content and language integrated learning? Very good. Content and language integrated learning. That's great. Okay. So thumbs up for you. Now அடுத்தது போயிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது அழகா சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this material will increase the quality of learning. மெட்டீரியல் பேஸா நமக்கு ஃபவுண்டேஷன் வேணும்ல, அந்த ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணுமோ பில்டிங் கட்டலாம். அதுல நிறைய மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணலாம், டீச்சிங் மெத்தடாலஜி, அப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணலாம், நிறைய ஆக்டிவிட்டிஸ். பட் பேசிக்கா ஏதாவது ஒன்று வேணும். கையில ஒரு பேப்பராவது வேணும். அந்த பேப்பர்ல ஏதோ மெட்டீரியல் இருக்கணும், எழுதி வச்சிருக்கணும். ஒன்னு பிரிண்டட் மெட்டீரியலா இருக்கணும், அல்லது ஆசிரியரே எவால்வா ஏதாவது பாயிண்ட்ஸ் எழுதி வச்சு இந்த பாயிண்ட்ஸை நிறைய புத்தகங்கள்ல இருந்து குறிப்பா எடுத்திருக்கலாம், அல்லது அவர் பார்த்த ஒரு 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 மாரல் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆசிரியர் பார்த்த திரைப்படத்தை, பசங்களும் பார்த்த ஒரு திரைப்படத்தை பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாம். அதுக்கு பேசிக்கா ஏதோ ஒரு மெட்டீரியல், ஒரு திரைப்படமே ஒரு மெட்டீரியலா இருக்கலாம், ஒரு புத்தகம் பாட புத்தகம் அதுவும் ஒரு மெட்டீரியலா இருக்கலாம், இல்ல ஒரு வடை சாப்பிடுறதுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்கல்ல, பேரறிஞர் அண்ணா வந்து அதெல்லாம் பார்ப்பாராம். அந்த பேப்பர் எடுத்து அதுல இருந்து குறிப்புகளை பார்த்து அதை வந்து பேச்சுல யூஸ் பண்ணுவாராம். அது ஒரு மெட்டீரியல். So this will make the classroom experience more effective. நீங்க கிளாஸ் ரூம்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கேரி ஓவர் பண்ணணும்னா உங்க கையில மெட்டீரியல் இருக்கணும். சரி, what are the types of material அப்படின்னு பார்க்கும்போது, these are the types of material. நம்ம ஏற்கனவே மெட்டீரியல் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம். what are the materials that are available to us அப்படின்னு பார்க்கும்போது, first and foremost அப்படிங்கும்போது the primary source of knowledge is the textbook. இந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்தது பார்ப்போம். இட்ஸ் a systematically planned material. Am I right, teachers? அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க நீட் பேஸ்டு ஒரு அனாலிசிஸ் நடத்தி இருப்பாங்க. அப்ப எதை ஸ்டூடெண்ட் கொடுக்கணும், எந்த குவான்டிட்டியில கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், என்ன ஆர்டர்ல கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் புக் will contain என்ன சார் அதுல இருக்கும் அப்படின்னா, it will contain all the concepts and information that are to be mastered. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம்னா அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ், அது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பாட புத்தகத்தில் இருக்கும். ஓகேவா டீச்சர்ஸ்? இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஏதாவது இந்த பாட புத்தகத்தை உருவாக்குற அமைப்பு இருக்கா? தமிழக அரசு, கழகம், தமிழ்நாடு பாடநூல் கழகம், தமிழ்நாடு வெறும் தமிழ்நாடு பாடநூல் கழகமா? எஸ் சார். ஓகே, தமிழ்நாடு பாடநூல் கழகம். அப்ப அதனுடைய தலைவர் யாரு? இது வந்து ஜெனரல் நாலேஜ்லயும் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னு மாத்தி இருக்கிறாங்களா? ஜிகே அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸ் மாத்திருக்காங்கல்ல. இப்ப அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல யாரு தலைவரா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கு. ஓகே, so this textbook is something very important both for the teacher and for the student.
அண்ட் இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் சிஸ்டமேட்டிக் பேசிஸ் ஃபார் லாங்குவேஜ் கோர்ஸ் அண்ட் ஃபார் எனி லேர்னிங் ஃபார் தட் மேட்டர். சிஸ்டமேட்டைஸ்டு மெட்டீரியல் அதை பேஸை வச்சு தான் அது லாங்குவேஜ் லேர்னிங்கா இருந்தாலும் சரி, ஒரு லாங்குவேஜ் கோர்ஸா இருந்தாலும் சரி, அல்ல வேற சப்ஜெக்ட் கோர்ஸா இருந்தாலும் சரி, அந்த பேஸ் இல்லாம நம்ம போக முடியாது. இது ஏன் சார் நான் ரொம்ப பயன்படுது அப்படின்னா, டியூ டு இட்ஸ் ஆக்சசிபிலிட்டி. ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா, புத்தகத்தை திரும்பி பாரு, டர்ன் டு திஸ் பேஜ் நம்பர், ஒரு ஃபார்முலா, டர்ன் டு திஸ் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்பர் 2, இந்த பாட நூல்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வில் பி கம்யூனிகேட்டட் வித் அட்மோஸ்ட் கிளாரிட்டி. இங்க அம்பிகுவிட்டிக்கு வழியே கிடையாது, கிளியரா இருக்கும், எல்லா தகவலும் கிளியரா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்த பாடநூல் பாடத்திட்டத்துல நீங்க அந்த பாடநூல் எடுத்தீங்கன்னா QR கோடு போட்டு நீட்டா அப்படியே என்ன பண்றாங்க, இன்டகிரேட் பண்றாங்க ஐசிடியை. பாடம் இருக்கு, இந்த பாடமும் நல்லா சிம்பிளா இருக்கு, தெளிவா இருக்கு. நீங்க அதுல எரர்ஸ், ஒருவேளை டைப்போஸ் கூட இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒவ்வொரு லெசனுக்கும் டயக்ராமேட்டிக் பிரசன்டேஷன் இருக்கும், கான்செப்ட் நோட் இருக்கும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் சம்ட் அப் ஒரு காலத்துல இருக்கும், சைட்ல கிளாசரி அதனோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு QR கொடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த அதை வந்து விஷுவலாவும் பார்த்துக்கலாம். ஒரு ஹோலிஸ்டிக் ஃபார்மேஷனுக்கு தேவையான எல்லா விஷயமே அந்த பாடநூலில் இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்ன? What do you mean by consistency in Tamil teachers? அதோட குவாலிட்டிங்க சார். அப்படியா, குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோமா. கன்சிஸ்டன்சி அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் குவாலிட்டி இருக்கும். அதே நேரத்தில் கண்டினியூட்டி, ஐடியாஸ் அப்படியே லாஜிக்கலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன்ல என்ன ஐடியா, தேர்ட் லெசன் அப்ப எப்படி இந்த ஸ்டூடெண்ட் டெவலப் பண்றது அப்படின்னு. அதே நேரத்தில் டைம் எஃபிஷியன்சி, வித்தின் a given time you'll be able to master certain concept. ஒவ்வொரு கிளாஸ்ல என்னென்ன கான்செப்ட் கத்துக்கணும் அப்படியே படிநிலையில உங்களை கொண்டு போவாங்க. சின்னதுல இருந்து முதலாம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, என்ன ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அது தேவையான அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. That is the first material. What is the first material which is the primary source of knowledge? டெக்ஸ்ட் புக்ஸ். Textbook. இந்த டெக்ஸ்ட் புக் அடுத்தது பாத்தீங்கன்னா we have something very much related. அது டெக்ஸ்ட் புக்ல நிறைய எழுத்துக்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா we have something called worksheets, charts, pictures, photographs, posters, newspapers and magazines. இத நம்ம என்னன்னு சொல்றோம் பிஎட் கான்செப்ட்ல? விஷுவல் எய்ட்ஸ்ல கொண்டு வருவோமா? டீச்சிங் மெட்டீரியல்ஸ், அதையும் இங்க போட்டுருவோம், TLMs. ஓகே, டீச்சிங் மெட்டீரியல்ஸ். நீங்க எல்லாம் பிஎட் படிச்சவங்க, அதனால உங்கள்ட்ட கரெக்டா தீட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். டீச்சிங் மெட்டீரியல்ஸ், TLM, டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அப்படி பாத்தீங்கன்னா மெயின் வந்து the focus is on visually representing the concepts and information. எதுக்கு சார் விஷுவலா நம்ம பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, to make the concept understandable, comprehensible, at the same time to keep the students engaged. அவன் பராக்கு பார்க்காம அவனை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்காக இதெல்லாம் தேவைப்படுது. அதற்கு அடுத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் இஸ் ஆடியோ அண்ட் ஆடியோ விஷுவல் மெட்டீரியல். இப்போ கேசட், டேப்ஸ், சிடி, வீடியோ, சிடிஸ், ஃபில்ம்ஸ், இது எல்லாமே மெட்டீரியலுக்குள்ள வரும். சரி, இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா இன்டராக்டிவ் டீச்சிங் மெட்டீரியல்ஸ். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல இருந்து நம்ம தான் ஃபுல்லா இன்வால்வ் ஆகி பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஒண்ணு இருக்கும், அது வந்து நம்ம கிட்ட பேசாது, நம்ம மட்டும்தான் அதை வந்து அணுகி அப்படியே போய் அதுல இருக்கிற விஷயத்த உள்வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப we have interactive teaching materials with us. What is this? கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர்ல போய் நீங்க தட்டினீங்கன்னா அங்கிட்டு இருந்து இன்னைக்கு சாட் பாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா ஐ வாண்ட் டு நோ அபவுட், நீங்க அந்த ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க, நீங்க சாட் ஜிபிடிக்கு போங்களேன், ஐ வாண்ட் டு நோ அபவுட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சடன்னு அடிச்சு தூக்கி போட்டுரும் ஜிபிடி. இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு, இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அந்த பக்கம் ஒரு இமேஜ், அது வந்து வாய்ஸ் ப்ராம்ப்டே இருக்கு. ஐ வாண்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஆன் மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
ஓகே இன் வாட் ஆஸ்பெக்ட் டு யூ வாண்ட் அப்படின்னு அங்கிட்ட இருந்து ஆன்சர் வரும். அதுல இருந்து ஒரு வாய்ஸ் வரும். அப்ப எனக்கு டீச்சர் ELT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ, ஹவு மெனி பேஜஸ் ஆஃப் மெட்டீரியல் டு யூ வாண்ட் அப்படின்லாம் கேட்கும். அப்ப பாத்தீங்கன்னா there will be interaction between the machine and the person. This is called digital education, which is also called immersive learning. அதனுடைய advanced form is called immersive learning. ஓகே, இமர்சிவ் லேர்னிங் பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேர்னிங் ஆப் இருக்கு, ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு. இது எல்லாமே நமக்கு என்ன மெட்டீரியல்? டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல். இது இல்லாம பாத்தீங்கன்னா செகண்டரி சோர்சஸ் நிறைய இருக்கு நமக்கு. அதர் ரீடிங் மெட்டீரியல்ஸ்க்கு வரும். என்னென்னா ஆர்டிகல்ஸ், ரிப்போர்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஜேர்னல்ஸ், புக்ஸ். அதுக்கப்புறம் we have something called authentic material. Okay, what is authentic அப்படின்னு கேட்டீங்கன்னா something which is very much close to life, which is very very close to life, which speaks about the daily connection between life and the knowledge. இதுக்கப்புறம் இதுல வந்து மெட்டீரியல் வந்து இந்த மாதிரியும் கேட்டகரைஸ் பண்றாங்க. டீச்சர் கிரியேட்டட் மெட்டீரியல். நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது இருக்கு. இன்னொன்னு டீச்சரே என்ன பண்றாங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் இந்த டீச்சரா ப்ரிப்பேர் பண்ற மெட்டீரியல்ல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, the teacher knows the student personally, so the teacher customizes the material and then the teacher adapts the material to suit diverse learning style and specific student need. நம்ம டீச்சருக்கு ஸ்லோ லேர்னர் யாருன்னு தெரியும், அட்வான்ஸ் லேர்னர் யாருன்னு தெரியும், அந்த இடையில இருக்கக்கூடிய குரூப் யாருன்னு தெரியும். அப்போ ஒரு இந்த மெட்டீரியல்ல இந்த ஸ்லோ லேர்னருக்கு என்ன மாதிரி விஷயம் கொடுக்கணும், அந்த மீடியம் லெவல்ல இருக்கவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அல்லது இந்த ஹை ஃபிளையர்ஸுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களை எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டீச்சர் கையில தான் இருக்கு. ஸோ சம்டைம் பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட் புக் தட் இஸ் given, the teacher creates material. Okay, can you give me an example of teacher created material? எது டீச்சர் கிரியேட்டட் மெட்டீரியலா இருக்கலாம்? சார் பிபிடி, OHP, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டீச்சர் கிரியேட்டட் மெட்டீரியல். அடுத்த ஒரு குரூப் இருக்கு, we call it as student produced material, which means students prepares a material. For example, இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், ஒரு மைண்ட் மேப் ப்ரிப்பேர் பண்ணு, ஒரு ஷார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம அதை டிஸ்பிளே எல்லாம் வச்சிருப்போம். இப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷன்லாம் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு போயம்னா அந்த போயம் லைன்ஸை வச்சு ஒரு மைண்ட் மேப், ஒரு கிளாசரி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும், ஒரு மாடல் செஞ்சு கொண்டு வருவான், அந்த மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். திஸ் பிகம்ஸ் அகெயின் அ மெட்டீரியல். இதை வச்சே நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிளாஸை பியூட்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த பேட்சிங் நடத்திட்டு போயிடுவாங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், பல சென்டர்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. நல்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் நோட்ஸை வச்சு அடுத்தது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவே மெட்டீரியல். நம்ம ஸ்கூல்ல இந்த எஸ்ஏ ரைட்டிங்லாம் போகுங்களா, அந்த மாதிரி. அது தமிழா இருந்தாலும் சரி, ஆங்கிலமா இருந்தாலும் சரி, ஒரு மாடல் எஸ்ஏ அப்படின்னா அதுல என்ன எரர்ஸ் இருந்ததோ சில டீச்சர்ஸ் வந்து மெட்டிகுலஸா கரெக்ட் பண்ணி அது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீடூ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, அதே நோட்டு டக்குன்னு திட்டிருப்பாங்க, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிற நோட்டை வாங்கி அப்படியே வச்சிருவாங்க. அடுத்த வருஷத்துல வர ஸ்டூடெண்ட்ஸ் இதை போர்ட்ல எழுதி போடு. So that material which was created by the student becomes a material for classroom teaching. கொஞ்சம் ஹியூமரஸா தான் சொல்றேன், பட் நாட் டு ஹர்ட் எனிபடி. அது நம்ம இன்டென்ஷன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் themselves become materials. Sometime டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம we have something called in the classroom begin பண்ணும்போது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி செய்யணும்னு சொல்லுவாங்களே, what is that? டீச்சிங் பெடகஜில, கிளாஸ் ரூம் டீச்சிங்ல மொதல் விஷயம் என்ன, ஒரு டாபிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்? மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன்ல என்ன வரும் டீச்சர்ஸ், ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். வார்ம் அப்.
அந்த வார்ம் அப் குள்ளர என்ன இருக்கும் அப்படிதான் நான் உங்களை இன்னும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் டெப்தா கேட்கிறேன். வார்ம் அப் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டி என்ன வகை இருக்கலாம்? அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இருக்குமே, we have something called brainstorming, right? ஒரு டாபிக் அப்படியே நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம்ல முன்னாடியே, the previous knowledge on the subject பத்தி கேட்போம்ல. That itself is again making students a part of the material. So for example, ஒரு poem on love பத்தி நடத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். What is love அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவோம், பேச வைப்போம். அப்ப the several aspects of love, what is அப்போ வேர்ட்ஸ்வர்த் பத்தி ஒரு போயம் நடத்த போறோம் அப்படின்னா, what do you know about Wordsworth அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து வேர்ட்ஸ்வர்த் படிச்ச போயத்தை பத்தி எல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் நம்ம கேதர் பண்ணி ஒரு கிளவுட் இமேஜ் கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஓகே வாட் டு வி நோ அபவுட் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டுப்பா, இதை அப்படியே சிஸ்டமேட்டிக்கா போட்டுக்கிட்டோம்னா திஸ் இஸ் an introduction to Wordsworth சொல்றோம் இல்லையா. So the student themselves become a material. Then what is the material development process? இப்ப அங்க வந்துட்டோம், மெட்டீரியல்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்ப to sum up that section, மெட்டீரியல் என்னவா இருக்கலாம்? பிரிண்டட் மெட்டீரியலா இருக்கலாம், அல்லது இ மெட்டீரியலா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம். ஓகே, அதே நேரத்தில் ரியல் டைமாவும் இருக்கலாம். Even a human being can become a material. நம்ம டெமோவுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து நம்ம நிக்க வச்சு look describe the appearance of the boy அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். even that particular person becomes a material. Am I right, teachers? Right. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக் போட்டுட்டு we will start with material production process separately. Have you any doubts in this section?